தேர்தல் பரப்புரைக்காக திருச்சி வந்துள்ள பாரதிய ஜனதா தேசிய தலைவர் அமித்ஷா தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். இவர்கள் ஆட்சியிலே இருந்து வருகிறார்கள். तमिलनाडु की जनता ने आज तक 50 साल से किसी को चुनने का काम नहीं किया है, सिलेक्ट करने का काम नहीं किया है, हमेशा निकालने का काम किया है और निकालने के कारण दूसरा आ गया है. தமிழகத்திலே மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர்கள் தேர்தலிலே தீர்ப்பளிப்பதில்லை. யாரை வெளியேற்றணும்னு நினைச்சு வாக்களிக்கிறார்கள். அதன் காரணமாக மற்றொருவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். मैं आज इस प्रेस कॉन्फ्रेंस के माध्यम से तमिलनाडु की जनता को अपील करने आया हूं कि 50 साल के बाद आप चुनने का काम करिए, निकालने की राजनीति से मुक्त होकर तमिलनाडु की जनता चुनने का काम करे और भारतीय जनता पार्टी के नेतृत्व में जो एनडीए का गठबंधन है उसको चुनने का काम करे. நான் இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் மூலமாக தமிழக மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைப்பதற்காக வந்திருக்கிறேன். நீங்கள் இந்த முறை யாரை நாம் ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்று தேர்ந்தெடுப்பதற்கான பணியினை மேற்கொள்ள வேண்டும். யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நீக்கிறதுக்காக அல்ல. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு தேர்ந்தெடுப்பதற்கான வாக்களிப்பு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். डीएमके और एआईडीएमके दोनों पार्टियां और उनके गठबंधन में जो कांग्रेस पार्टी है, तीनों पार्टियां भ्रष्टाचार में लिप्त रही हैं. திமுக, அதிமுக அதோடு திமுகவோடு கூட்டணி வைத்திருக்கின்ற காங்கிரஸ் ஆகிய 3 கட்சிகளும் ஊழலில் மூழ்கி போயிருக்கின்ற கட்சிகள்.